ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மிக்சட் வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு நான் சோயா சாஸோ வினிகரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, அந்த வெஜ் பால்ஸை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 75 கிராம் முட்டைக்கோசு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாகவே வெட்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, துருவின கேரட், நறுக்கின வெங்காயம், நறுக்கின பீன்ஸ். கேரட் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். வெங்காயமும் பீன்ஸும் 25 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா. உங்கள் வீட்டில் மைதா இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை 3 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இது தண்ணி கொஞ்சம் கூட தேவையில்லை. தண்ணி இல்லாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த காய்கறிகளில் இருக்க மாய்ஸ்சரையும் உங்களுக்கு நல்லா பைண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். பாருங்கள், நான் தண்ணி தெளிக்காமே எவ்வளோ நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஷேப்பை ஹோல்ட் பண்ணி வரும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரல அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். இப்போ நம்ம பால்ஸ்லாம் எண்ணெயில் பொரிக்க ரெடியாக இருக்குது. அதுக்கு நான் எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பந்துகளெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சிங்க அப்படின்னா வெளியில் கருகிரும், உள்ள மாவாகவே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலரில் மாறி வெளியிலலாம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் லைட்டாக திருப்பி விடுறேன். வேகட்டும். அந்த சலசலப்பெலாம் நல்லா நின்று வரும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா மாறி அந்த சலசலப்பெலாம் அடங்கி நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ அடுத்து நாம் மஞ்சூரியனுக்கான கிரேவி ரெடி பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வைடான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பூண்டும் இஞ்சியும் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க. இதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது வாயில் தண்டுப்படும்போது நல்லா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 கேப்சிகமாக கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வெட்டி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டை வதக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இந்த வெங்காயம் கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போது இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதில் ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். நான் ஆட் பண்ணியிருக்க டொமேட்டோ சாஸ்லேயே அந்த புளிப்பு தன்மையும் அந்த சோர்னஸும் இருக்கும். அதனால் இதுக்கு சோயா சாஸோ வினிகரோ எதுவுமே தேவை கிடையாது. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக நல்லா கலந்து விட ஆரம்பிக்க போகிறேன். இமீடியேட்டாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். ஸோ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது நல்லா அந்த மாதிரி திக்காய் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி ஒரு சிட்டிகை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த கலரோடு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கேசரி பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சேர்க்கலைனாலும் உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். வேணும்னா மட்டும் இந்த கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா அந்த மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் அந்த பொரிச்சு வச்சுருக்க அந்த பந்துகளை இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு
லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பந்துகள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ அதை ஆட் பண்ண உடனே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், ரொட்டி, சப்பாத்தி, அதே மாதிரி வந்து நான் இதோடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா கூட ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கடைகளில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் கலந்து வாங்குறது அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயும் ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.